மேலே இந்த காணொலியை எல்லோருமே உற்று நோக்கி பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது அவர்கள் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தொண்டர் என்ன பண்றாரு, ஒரு நிர்வாகி அவர் என்ன பண்றாரு, பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு வாங்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஐயர்வாள் என்ன பண்றாங்க, உதயநிதி அவர்களுடைய நெத்தியில குங்குமத்தையும் திரிந்துரையும் பூசுறாங்க. பூசிட்டு ஏதோ சொல்றாங்க. இவர் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போய் கூட அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய துண்ணூறு குங்குமத்தெல்லாம் அழிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவருடைய திமுகவுடைய துண்டை எடுத்து அந்த இடத்துல அழிக்கிறாரு. அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய பிரச்சார வாகனத்தில் ஏறுறாரு. ஒன்று கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போயிருக்கவே கூடாது. இல்லைங்க அதெல்லாம் நமக்கு சரி வராது, இது தேவையில்லாத கான்ட்ரவர்ஷியாக மாறும், அதெல்லாம் நான் வரலன்னு சொல்லியிருக்கணும். அங்கே போயிட்டு அதை அழிக்காமல் வந்தாவது அந்த வாகனத்தில் ஏறி அதுக்கப்புறமா அழிச்சிருந்துருக்கணும். யாருக்கும் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அந்த இடத்துலையே இந்த மதத்தை இழிவுபடுத்துகின்ற விதமாக அதை அழிக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன நீங்கள் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை கோவில்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது சொல்லுங்க. எத்தனையோ கோவில்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது. இதை நான் ஒரு மத ரீதியாக பேச விரும்பலை. ஆனால் ஒரு மதத்தை இழிவுபடுத்தாதீங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அரசியல் கட்சி தலைவரை கூட எடுத்துக்கங்க, ஏன் திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கங்களேன். அவரே ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் ஒரு நெத்தியில் குங்குமம் வச்சு விட்றாங்க. அந்த இடத்துல அவர் அழிக்கவே கிடையாது. எடப்பாடி அவர்களுக்கு வைக்கிறாங்க, அழிக்க கிடையாது. அன்புமணி அவர்களுக்கு வைக்கிறாங்க, அழிக்க கிடையாது. பெண் தலைவர்களுக்கு வைக்கிறாங்க, அழிக்க கிடையாது. ஆனால் இவர் அழிக்கிறார் அப்படின்னா அப்போ நீங்களே புரிஞ்சுங்க இவர் யாரை அழிக்க வந்தவர், யாரை காக்க வந்தவர்னு. இதனால்தான் சொல்கிறோம், இந்த திராவிடத்தை பேசிக்கிட்டு திராவிட மாடல்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அவர்களுக்கு நீங்கள் வாக்கு அளிக்காதீங்க. இது ஒரு ஒரு சாதாரண ஒரு துண்ணூறு குங்குமம் அழிப்பு கிடையாது, ஒரு மாபெரும் இன அழிப்பு இது.